தேவடிய பயல. எழுந்து எல்லா உண்மைகளையும் ஒழுங்கா சொல்லிடு. இல்ல ஒரு டாக்டரா இருந்து கடைசி 2 ரவுண்ட்ஸ் நான் எங்க சுடணும்னு என்கிட்ட சொல்லிடு. அப்பதான் ஈஸியா சாவ. ரேகா, என்னம்மா பயமா இருக்கா? சார், நான் எனக்கு பார்த்த திகில் படம்ல ஞாபகம் வருது. ஷாருக் கான் ஒரு படத்துல இந்த மாதிரி தான் நடப்பாரு. அது சினிமாமா, இது ரியல்ல பார். சார், நான் ஒன்னும் ராஜ்குமார் கிடையாது. போ. சார், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட ஆட்டம் ஓவரா இருக்கு. ஆஃப்டர் ஆல் இது சூசைட் கேஸ். நீ உன்னோட ஸ்டூடெண்ட்ஸை சமாளி, மற்ற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், செத்தவன் ஃபேமிலிய உடனே இங்க கூப்பிடணும். அட கன்றாவிய, சொல்ல வந்தது மறந்துட்டேன் பாரு. சார் உன்னை வர சொன்னாருப்பா. ஒக்காளி போச்சுடா. அப்பப்ப பிடிக்க வேண்டியிருக்கு உனக்கு. ஒரே அமுக்கு, கொட்டைய நசுக்கிடுவேன். போலாம். சார், மீடியா கேண்டர் கொடுத்தது உங்க கடமை. ஏன் சார் நீங்க பதில் சொல்லாம போயிட்டே இருக்கீங்க? சார், ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குளோபல் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்தி: 18 வயசான விக்கல் சிம்பெட் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட விசாரிச்சதை வச்சு பாக்குறப்ப நிக்கல் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால டிப்ரெஸ்டா இருந்ததாகவும், அதனால அந்த மாணவன் ஹாஸ்டலுடைய 4th மாடிக்கு போய் அங்கிருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இதோ இங்க பாருங்க, 4th ஃப்ளோர்ல இருந்து குதிச்சதால அங்கிருந்து கீழே விழுந்து மண்டையில பலமா அடிபட்டதால உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் ஹாஸ்டல் மாணவர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அம்மா, இவ டாக்டர் இல்ல தோட்டக்காரியாக போறா. அண்ணா, I need to realign my energies every 2 hours. ஊர்ல எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. அம்மா, கார்டனிங் நல்லது தானே? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செடியை நோண்டுறதுக்கு பேர் கார்டனிங்கா? அதுக்கு மட்டும் வாயா இருந்துச்சுன்னா அம்மா தாயனை விட்டுருன்னு கதரும். பாரதோட நிலைமைய பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. இன்னைக்கு சண்டே தானே, அவ என்னமோ செஞ்சுட்டு போறா. உனக்கு என்ன? அண்ட் பை த வே, 1.5 வருஷமா படிப்பு தவிர எதுவும் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பார்ட்டிஸ் இல்ல, ஒரு வெக்கேஷன் கூட இல்ல. இதெல்லாம் ஒரு லைஃபா? அப்படியே வாட் இஃப் ஐ டெல் யூ, ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கேரளாக்கு போக போறோம்னா? நிஜமாவா? சும்மா கதை ஒண்ணு விடலையே. அதுவே நானே தனியா சொல்லாம கொள்ளாம வெக்கேஷன் போயிடுவேன். நீங்க தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். எஸ் ஆயிஷா. சார், are you okay? என்னத்த ஓகே, ஒரு செகண்ட்ல மொத்த வாழ்க்கையில் தலைகீழ மாறிடுச்சு. சார், நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் த கோச்சிங் சென்டர். அப்புறம் ஏன் வந்தீங்க? நீங்க ஏற்கனவே அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. சார், ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க. ஐ கெஸ் இட்ஸ் ஆல் கர்மா as they say, you know. அப்படின்னா சார்? ஆக்சுவலி சிவானி சொன்னது சரிதான். நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கேன். நம்ம அஃபேர் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இட் வாசன்ட் அஃபிஷியல் ஆர் எனிதிங். நான் உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல, பட் யூ ஸ்டில் கேவ் யுவர் செல்ஃப் அப் டு மீ. சார், நான் உட்காரலாமா? எஸ் எஸ். தேங்க்யூ.
சார் என்னோட வயசில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பாசிபிளே இல்லை. அண்ட் சார் நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னீங்க, தட் யூர் இன் ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். சாய்ஸே கொடுக்கலையே, அப்புறம் நீங்கள் என்ன ஃபோர்ஸும் பண்ணல. அண்ட் சார், ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ ஆஸ் மை பாஸ். ஆனால் என்னோட மரியாதை லவ்ல மாறிடுச்சு. அது எப்படின்னு எனக்கே தெரியல. I will cherish those 3 months as one of the most beautiful memories of my life. But sir, when you passed off the Shivani ma'am, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். I cried a lot. After all, நானும் மனுஷி தானே. But sir, when I say this from the very bottom of my heart, I really mean it. I'm happy for both of you. நீங்களும் சிவானி மேமும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஓகே தான் சார். I'm good. சார், அந்த புது ஃபேக்கல்ட்டி வந்திருக்கு, நான் போய் பார்க்கணும். ஸோ இஃப் யூ allow me. ஹோம் மினிஸ்டர் சார், இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? அது வந்து மே ஐ கம் இன் சார்? கம் இன் ப்ளீஸ். வாங்க உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. அது ஹோம் மினிஸ்டர் சார், நீங்க உங்களோட டீமோட உட்காந்துருக்கீங்க. ஹோம் செக்ரட்டரி, ஹோம் அண்டர் செக்ரட்டரி. உங்களை மாதிரி ஒரு பெரிய லீடரை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு டீமை வச்சுக்கிறது நல்லதானே. அதோட எங்க அண்டர் செக்ரட்டரி மேடத்தை பத்தி சொல்லணும்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்குதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஷியலி. எனக்கு தெரியுது இந்த மாதிரி மாற்றங்களை பண்றதுக்கு அது இது நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இங்க பாருங்க பிரகாஷ்ஜி, நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதனாலதான் ராகுல் கேஸை நான் எஸ்டிஎஃப் கிட்ட கொடுத்தேன். ஆனா நீங்க இன்னும் சந்தோஷமா இல்லையே. நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கறேன், இந்த ராகுலோட மரணத்துக்கு பின்னால என்னென்ன மர்மங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கண்டிப்பா நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். நான் என்னோட சுயநலத்துக்காக இன்னைக்கு உங்களோட கேபினுக்கு வரல. என்னோட பார்ட்டி பிரசிடென்ட் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலாமேன்னு தான் நான் வந்தேன். கிளம்புறேன். இந்த பிரகாஷ் பள்ளி தீர்த்துக்கிட்டு இருக்கான். இவனோட பார்ட்டி இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் மகனை இழந்திருக்கான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார், நீங்க ஹேமந்த் கிட்ட பேசுங்க. எஸ்டிஎஃப் கிட்ட என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ, அதாவது இந்த ராகுல் சோமானி கேஸ் விஷயம் எல்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு டீடைல்ஸ் மீடியாட்ட கொடுக்க சொல்லுங்க. சார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இது இன்விடேஷன் இல்ல, மிரட்டல். விகாஸ் சோமானி எப்படியாவது நாம அமைதிப்படுத்தி தான் ஆகணும். அப்படிதான். இந்த ஆட்டத்தை எங்கிட்டயே காட்டுறீங்களாடா? முதல்ல ஹாஸ்டல்ல மட்டும் நடத்துடா, தேவடியா பையா. இவன் சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். ரொம்ப டார்ச்சர் பண்றான். சின்ன பசங்களை தரஸ் மர நடக்க வைக்கிறான். ஓப்பனா ஒண்ணுக்கு போக சொல்றான். ஃபில்டர் பண்றான். நம்ம பசங்க பழி எல்லாம் யார் மேல விடு? திருடு தேவடியா புள்ள. தலைவா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் தலைவா, என்ன மன்னிச்சிருங்க. அவளை விடு. ஏய், இங்க வா.
இந்த நாய் உன்னை வேலைக்கு வச்சிருக்கானா? என்ன கொடுக்கறான்? இவன் 2 வேளை எனக்கு சாப்பாடு போடுறான், அப்புறம் என்ன வச்சு செய்யறான். இத புடி புடி. இந்த செருப்பு பீயற அளவுக்கு இந்த திருட்டு தாயோலிய அடிச்ச சாவடி. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அடி.